மகர ராசிக்காரர்களே, இந்த புதிய கிரக மாற்றங்கள் கண்டிப்பா உங்களுடைய கண்ணீர் துளிகளை நிரந்தரமா துடைக்க போகுது. ரொம்ப நெடுநாளா உங்க நெஞ்சுக்குள்ள அழுத்திக்கிட்டு இருக்கிற அந்த வலிகளையும், நீங்க வெளியில யார்கிட்டையும் மனசு விட்டு சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த வேதனைகளையும் என்னால முழுமையா உணர முடியுதுங்க. இந்த வாழ்க்கை பயணத்துல நீங்க எத்தனையோ எதிர்பாராத ஏமாற்றங்களையும் வலிகளையும் ஏற்கனவே சந்திச்சிட்டீங்க. வெளியில மட்டும் உலகத்துக்காக சிரிச்சுக்கிட்டு, ஆனா உள்ளுக்குள்ள ரணங்களோட வாழ்றது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய சிரமம்னு எனக்கு ரொம்ப நல்லா புரியுதுங்க. இன்னைக்கு உங்க கைகளை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு, உங்க பக்கத்திலேயே அமர்ந்து, உங்க இதயத்தோட ஆழத்துல உறைஞ்சு கிடக்கிற அந்த பெருவலிய பத்தி மனசு விட்டு பேசத்தான் நான் இங்க வந்திருக்கேன். நிஜத்தை சொல்லணும்னா, கொளுத்துகிற கோடை வெயில்ல ரொம்ப நீண்ட தூரம் நடந்து களைச்சு போன ஒருத்தருக்கு எதிர்பாராத ஒரு நல்வாய்ப்பாக கிடைக்கிற ஒரு சின்ன குளிர்ந்த பானம் எப்படி அவங்க உடம்புக்கும் உயிருக்கும் அத்தனை உயிர்ப்பை கொடுக்குமோ, அதே போலத்தான் இந்த பரந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு மாபெரும் ஆறுதலை தர காத்துக்கிட்டு இருக்குங்க. அந்த சின்ன ஆறுதல் கிடைக்கும் போது கூட அத உங்களுக்கு கொடுத்தவங்களுக்காக மனம் நெகிழ்ந்து நன்றி சொல்ற உங்களுடைய அந்த பேரன்பு இருக்கு பாத்தீங்களா, அதுதாங்க உங்கள இந்த உலகத்தோட மிகச்சிறந்த மனிதர்களா தனித்து காட்டுது. உங்களோட மனசுமை முழுவதையும் நீங்க இறக்கி வைக்க, எப்போதெல்லாம் நீங்க சாய்ந்து அழ ஒரு இடம் தேடுறீங்களோ அப்போதெல்லாம் உங்களுக்கு தோள் கொடுக்க என்னுடைய வார்த்தைகள் கண்டிப்பா உங்க அருகிலேயே இருக்குங்க. நம்ம மகர ராசியில பிறந்து இந்த காணொளிய பார்த்துக்கிட்டு இருக்கிற என் அன்பான சொந்தங்களே, அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது சும்மா வானத்துல இருந்து மந்திரம் போல குதிக்கும்னு நீங்க ஒருபோதும் நம்பியதே கிடையாதுங்க. உங்களுடைய கடினமான உழைப்பு, உங்களோட வியர்வை, எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப நேர்த்தியா செய்யணும்னு நீங்க காட்டுற அந்த அசாத்தியமான திறமை, இவை மட்டுமே உங்களோட உண்மையான அதிர்ஷ்டம் அப்படின்னு ரொம்ப ஆழமா நம்புற உன்னதமான மனிதர்கள் நீங்க தாங்க. அந்த பரம்பொருளின் மீதும் தர்மத்தின் மீதும் நீங்க வச்சிருக்கிற அந்த அசைக்க முடியாத பக்தி இருக்குதே, அது உங்களை எத்தனையோ இருண்ட காலங்கள்ல வீழ்ச்சியில இருந்து கைதூக்கி விட்டுருக்குங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா இந்த உலகம் உங்களை எப்படி பார்த்தது? உங்களுடைய உண்மையான நல்ல குணத்தை அது என்னைக்காவது புரிஞ்சுகிட்டதா? நீங்க ரொம்ப நேர்மையா உயர்ந்து வர்றத பார்த்து சுத்தமா பொறுக்க முடியாதவங்க உங்களை எப்படியாவது வீழ்த்தணும்னு பல தருணங்கள்ல வலை விரிச்சு காத்துக்கிட்டே இருந்தாங்க. நீங்க ரொம்ப இயல்பா ஒரு விஷயத்த பேசினா கூட அதை பெரிதுபடுத்தி உங்களுடைய வார்த்தைகளை முற்றிலும் திரித்து உங்களை ஒரு குற்றவாளியைப் போல கூண்டுல நிறுத்தின அந்த தருணங்களை எண்ணி உங்களுடைய இதயம் எத்தனையோ இரவுகள்ல தனிமையில விம்மி விம்மி அழுதுருக்குங்க. நீங்க நல்லா வளர்வது இங்க பலருக்கு பிடிக்கல. உங்களோட முன்னேற்றம் பலரோட கண்களை உறுத்துது அப்படிங்கிற அந்த நிதர்சனத்தை நினைச்சு நீங்க பலமுறை மனம் குமுறி இருக்கீங்க. அப்போதெல்லாம் உங்களுக்கு தோள் கொடுக்க என்னுடைய வார்த்தைகள் கண்டிப்பா உங்க அருகிலேயே இருக்குங்க. நம்ம மகர ராசியில பிறந்து இந்த காணொளிய பார்த்துக்கிட்டு இருக்கிற என் அன்பான சொந்தங்களே, அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது சும்மா வானத்துல இருந்து மந்திரம் போல குதிக்கும்னு நீங்க ஒருபோதும் நம்பியதே கிடையாதுங்க. உங்களுடைய கடினமான உழைப்பு, உங்களோட வியர்வை, எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப நேர்த்தியா செய்யணும்னு நீங்க காட்டுற அந்த அசாத்தியமான திறமை, இவை மட்டுமே உங்களோட உண்மையான அதிர்ஷ்டம் அப்படின்னு ரொம்ப ஆழமா நம்புற உன்னதமான மனிதர்கள் நீங்க தாங்க. அந்த பரம்பொருளின் மீதும் தர்மத்தின் மீதும் நீங்க வச்சிருக்கிற அந்த அசைக்க முடியாத பக்தி இருக்குதே, அது உங்களை எத்தனையோ இருண்ட காலங்கள்ல வீழ்ச்சியில இருந்து கை தூக்கி விட்டுருக்குங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா இந்த உலகம் உங்களை எப்படி பார்த்தது? உங்களுடைய உண்மையான நல்ல குணத்தை அது என்னைக்காவது புரிஞ்சுகிட்டதா? நீங்க ரொம்ப நேர்மையா உயர்ந்து வர்றத பார்த்து சுத்தமா பொறுக்க முடியாதவங்க உங்களை எப்படியாவது வீழ்த்தணும்னு பல தருணங்கள்ல வலை விரிச்சு காத்துக்கிட்டே இருந்தாங்க. நீங்க ரொம்ப இயல்பா ஒரு விஷயத்த பேசினா கூட அதை பெரிதுபடுத்தி உங்களுடைய வார்த்தைகளை முற்றிலும் திரித்து உங்களை ஒரு குற்றவாளியைப் போல கூண்டுல நிறுத்தின அந்த தருணங்களை எண்ணி உங்களுடைய இதயம் எத்தனையோ இரவுகள்ல தனிமையில விம்மி விம்மி அழுதுருக்குங்க. நீங்க நல்லா வளர்வது இங்க பலருக்கு பிடிக்கல. உங்களோட முன்னேற்றம் பலரோட கண்களை உறுத்துது அப்படிங்கிற அந்த நிதர்சனத்தை நினைச்சு நீங்க பலமுறை மனம் குமுறி இருக்கீங்க. 100% உறுதிங்க.
ஆனாலும் நீங்க யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நினைச்சதே கிடையாது. ஒருவேளை நீங்க மனசு வச்சிருந்தா இந்த உலகத்தோட சூழ்ச்சிகள் அத்தனையையும் கத்துக்கிட்டு மற்றவர்களை சுலபமா ஏமாற்றி குறுக்கு வழியில எப்போதோ ஒரு பெரிய உச்சத்திற்கு நீங்க கண்டிப்பா போயிருக்கலாங்க. ஆனா உங்களுடைய மனசாட்சி அதுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்கவே இல்லை. ஏமாற்றி பிழைக்க தெரியாத அத்தனை வெள்ளந்தியான சுத்தமான இதயம் உங்களுடையதுங்க. முனிவர்களையும் ஞானிகளையும் போல எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆழமா சிந்திக்கிற உங்களுடைய மனப்பக்குவம் இங்க இருக்கிற சாதாரண மனிதர்களுக்கு சத்தியமா புரியாது. அத்தனை காயங்களுக்கு மத்தியிலையும் உங்க உதறுகள்ல பூத்திருக்கிற அந்த மென்மையான புன்னகைய நீங்க ஒருபோதும் தொலைத்ததே இல்லைங்க. உண்மையிலேயே சொல்லப்போனா அந்த புன்னகை தாங்க உங்களோட மிகப்பெரிய ஆயுதம். எப்பவுமே யதார்த்தத்தை மட்டுமே நம்பி வாழ்கிற நீங்க ஒவ்வொரு வெற்றிக்கும் ஒவ்வொரு வாய்ப்புக்கும் ஏன் நாம இவ்வளவு காலம் காத்துக்கிட்டே இருக்கணும்னு ஏங்கி தவிச்சது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுங்க. நல்ல குணமும் மத்தவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் நினைக்காத ரொம்ப தூய்மையான எண்ணங்களும் கொண்ட உங்களை அந்த இறைவன் ஒரு நாளும் கைவிடவே மாட்டாருங்க. இனிமே எந்த கவலையும் வேண்டாங்க. இத்தனை காலமாக நீங்க அனுபவிச்ச அந்த வலிகளுக்கும் சிந்திய கண்ணீருக்கும் இப்போ ஒரு நிரந்தரமான விடை கிடைக்க போகுது. இந்த உலகமே உங்களை எதிர்த்து நின்றாலும் உங்களுக்கு ஒரு நல்ல துணையாக, ஒரு தோழனாக, எளிய வார்த்தைகள் மூலமா ஆறுதல் கூற உங்களுக்காக நான் எப்பவுமே இங்க காத்துக்கிட்டு இருப்பேனுங்க. உங்களுடைய இருண்ட வாழ்வில நிச்சயம் ஒரு ஒளிமயமான விடியல் வரும் அப்படிங்கிற ஆழமான நம்பிக்கையோட மட்டும் நீங்க இருங்க. தயவு செய்து சோர்வடையாதீங்க. உங்களுடைய துயரங்கள் எல்லாமே பனி போல விலகி போற நாள் நெருங்கி வந்துருச்சுங்க. கண்ணு முன்னாடியே பாப்பீங்க. நம்ம வாழ்க்கை பயணத்துல நம்ம யாருமே எதிர்பாராத பல கடினமான தருணங்களை சந்திக்கிறோங்க. சில நேரங்கள்ல நம்ம உயிருக்கு உயிராக நினைச்ச உறவுகளோ அல்லது நாம ரொம்ப பெரிதா நம்பிய சில மனிதர்களோ நம்மளை விட்டு திடீர்னு விலகி போகும்போது அந்த வலி தாங்க முடியாம இருட்டு அறையில முடங்கி போய் நீங்க அழுதிருப்பீங்க. ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி சோதனை அப்படின்னு பல முறை அந்த இறைவனிடம் கண்ணீரோடு கேட்டிருப்பீங்க. உங்களுடைய அந்த தவிப்பு எனக்கு முழுமையாக புரியுதுங்க. ஆனா என் அன்பான சொந்தங்களே, உங்களை சுற்றி இருக்கிற சில குறிப்பிட்ட நபர்களை இறைவன் உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறார் அப்படின்னா உங்களை ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து அவர் காப்பாத்துறாருன்னு தாங்க அர்த்தம். கட்டாயமா நீங்க கவனிக்கணும். முட்கள் நிறைஞ்ச உங்களுடைய பாதையை சுத்தம் செய்து உங்களுக்காக பூக்களை தூவத்தான் இந்த பிரபஞ்சம் இந்த ஒரு சிறப்பான ஏற்பாட்டை செய்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு நலம விரும்பியாக நான் உங்களுக்கு கூற விரும்புறேனுங்க. இப்போ சனி பகவானோட வக்ர பெயர்ச்சி அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே உங்க மனசுக்குள்ள ஒரு விதமான இனம் புரியாத பயம் கண்டிப்பா ஒட்டிக்கிட்டு இருக்குங்க. ஐயோ, மறுபடியும் ஏதாவது புதிய போராட்டங்களை சந்திக்க வேண்டி வருமோ, என் வாழ்க்கையில ஒரு நிம்மதியே கிடையாதா அப்படின்னு உங்களுடைய தழத்தழத்த குரல்ல நீங்க கேக்குறது என் செவிகள்ல அப்படியே ஒலிக்குதுங்க. உங்களுடைய மனச்சுமை அத்தனையையும் இப்போவே இறக்கி வைங்க. கவலையே வேண்டாங்க. எத்தனையோ பெருந்துயரங்களை, மலை போல வந்த கஷ்டங்களை அசால்ட்டா தாண்டிய நீங்க இந்த சின்னஞ்சிறு தடைகளை கண்டு ஏன் அஞ்சணும்? ஆழமா கவனிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகள் எல்லாமே ஒரு பிரம்மாண்டமான மலையில இருந்து ஆர்ப்பரித்து கொட்டுகிற ஒரு சின்ன அருவிய போன்றதுதாங்க. அந்த அருவியோட அழக ரசிக்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. சனி பகவான் உங்களுடைய சொந்த ராசியோட நாதனுங்க. எந்த ஒரு மனிதனாவது தான் ஆசை ஆசையாக கட்டிய சொந்த வீட்டைத்தானே இடிச்சு நாசமாக்குவானா? கண்டிப்பா மாட்டான் அல்லவா? அதே போல தாங்க உங்களை பெற்ற தாய் போன்ற அந்த ஈஸ்வரன் உங்களுக்கு எந்த ஒரு சிறு துன்பத்தையும் தரவே மாட்டாருங்க. அவர் உங்களுக்கு ஒரு பலமான அரணாக நின்னு உங்களை பாதுகாப்பாரு. சொல்லப்போனா இந்த கிரக பெயர்ச்சி உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நீங்க சந்திச்சு வர்ற அத்தனை போராட்டங்களுக்கும் ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளிய வைக்க போகுதுங்க. இதுவரைக்கும் உங்களை எப்படியாவது வீழ்த்தணும்னு நினைச்சவங்களை கண்டு நீங்க அடைந்த பதற்றம் எல்லாம் முழுமையா மாயமாக போகுது. உங்க நெஞ்சுக்குள்ள ஒரு ஆழமான ரொம்ப அமைதியான நிதானம் இப்போ குடியேற போகுதுங்க. யாராவது உங்களை வஞ்சித்து பேசினாலோ அல்லது உங்களுக்கு வேண்டுமென்றே குடைச்சல் கொடுத்து உங்க பொறுமையை சோதித்தாலோ
உன்னால முடிஞ்சதை நீ செஞ்சுக்கோ அப்படின்னு அவங்கள பார்த்து மென்மையாக புன்னகைக்கிற ஒரு அசாத்தியமான பக்குவம் உங்களுக்கு தானாகவே வந்துடுங்க. எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலையும் அவசரப்படாம ரொம்பவும் நிதானமா உங்களுடைய ஒவ்வொரு அடியையும் நீங்க எடுத்து வைப்பீங்க. தானங்கள்லயே ரொம்ப சிறந்த தானம் நிதானம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. உங்களுக்குள்ள மலரப்போகிற இந்த நிதானம் உங்களோட காயங்களை ஆற்றுவது மட்டும் இல்லாம உங்களை சுற்றி இருக்கிற பலருக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியா அமையும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. ரொம்ப நீண்ட காலமா உங்க மேல வீசப்பட்ட அத்தனை பழிச்சொற்களும் நீங்க சந்திச்ச பலவிதமான அவமானங்களும் இனி சுவடே தெரியாம முழுமையா அழிய போகுதுங்க. உங்களுடைய சுத்தமான குணத்து மேல கலங்கம் கற்பிக்க நினைச்சவங்க எல்லாரும் அவங்க செய்த தவற்றை எண்ணி தலை குனிகிற காலம் இப்போ வந்துருச்சு. சமுதாயத்துல உங்களுடைய மரியாதையும் உங்க கௌரவமும் யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவளவிற்கு ஒரு மாபெரும் உச்சத்தை தொட போகுதுங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க இழந்த அத்தனையையும் நீங்க திரும்ப மீட்க போகிற ஒரு சிறப்பான டேர்னிங் பாயிண்ட் இது. உங்களோட அந்த நல்ல மனசுக்கு இனிமேல் நடக்க போகிற எல்லாமே நன்மையாகவே நடக்குங்க. உங்களுடைய நற்பெயரையோ உங்களுடைய புகழையோ இந்த உலகத்துல இனி எந்த ஒரு தீய சக்தியாலும் வேற எவராலும் தடுத்து நிறுத்தவோ அல்லது குறைத்து மதிப்பிடவோ முடியவே முடியாதுங்க. உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டு ஒரு பிரகாசமான புது உதயம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. எதற்கும் சோர்வடையாதீங்க. உங்களுடைய ஒவ்வொரு அடியிலையும் உங்களுக்கு துணையாகவும் ஒரு நல்ல தோழமையாகவும் உங்களுக்காக நான் என்றென்றும் இருப்பேனுங்க. இயற்கையோட சுழற்சியில ஒவ்வொரு பூவும் மலர்வதற்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது போல மனித வாழ்க்கையிலையும் இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வர்றது ரொம்பவும் இயல்புதாங்க. ஆனா இன்றைய இந்த அவசர உலகத்துல எல்லாமே நமக்கு உடனடியாக கிடைச்சிடணும் அப்படின்னு மனித மனம் தவிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. என் அன்பான சொந்தங்களே, உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனையோ சரிவுகளையும் நெஞ்ச உலுக்கக்கூடிய பல ஏமாற்றங்களையும் சந்தித்திருந்தாலும் உங்களுடைய அந்த தளராத மன உறுதிக்கு இந்த பிரபஞ்சமே கண்டிப்பா தலைவணங்குங்க. நிஜத்தை சொல்லணும்னா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு மாபெரும் பரிசாக உங்களுக்கான அந்த பொற்காலம் நிச்சயம் வந்தே தீரும். உங்களோட மனச்சுமை முழுவதையும் இயற்கை தன்னோட கைகள்ல பத்திரமா வாங்கிக் கொள்ளும். நேற்று வரைக்கும் உங்களை யார் யாரெல்லாம் தவறாக புரிஞ்சுக்கிட்டு உங்க முதுகுக்கு பின்னாடி புறம்பேசி தூற்றினார்களோ அவங்க எல்லாருமே உங்களுடைய ஆழமான அன்பையும் உங்க உண்மையையும் முழுமையா உணர்ந்து உங்களை மனதார கொண்டாடுகிற அந்த அற்புத காலம் வந்துருச்சுங்க. எந்த கவலையும் வேண்டாங்க. உங்களுடைய கண்ணீர் முழுவதும் துடைக்கப்பட்டு உங்க முகத்துல மறுபடியும் ஒரு நிரந்தரமான பிரகாசமான புன்னகை கண்டிப்பா மலரும். பொருளாதார ரீதியாக நீங்க இதுவரைக்கும் பட்டு வந்த சொல்ல முடியாத துயரங்கள் எல்லாமே இனி மெல்ல மெல்ல பனி போல விலகத் தொடங்குங்க. உங்களுக்கென ஒரு சொந்தமான ரொம்ப பாதுகாப்பான இடத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த நீண்ட நாள் ஏக்கமும் உங்க கனவும் எவ்வித தடையுமே இல்லாம சீக்கிரமே நிறைவேற போகுது. ஆனா இத்தனை காலமா மத்தவங்க அனைவருக்காகவும் உழைத்து தேய்ந்த உங்களோட உடலை நீங்க சற்று கனிவாக கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். முக்கியமா உங்களுடைய சுவாச பாதையையும் செரிமான மண்டலத்தையும் ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்கோங்க. இத நீங்க ஒரு பயமுறுத்துகிற ஜோதிட எச்சரிக்கையா எண்ணவே வேண்டாங்க. உங்க மேல அளவு கடந்த அக்கறை கொண்ட ஒரு நலம் விரும்பியோட பரிவான வார்த்தைகளாவே தயவு செய்து எடுத்துக்கோங்க. தினமும் கொஞ்ச நேரம் உங்களுக்காகவே தனியா ஒதுக்கி உங்க மனசுக்கும் உடம்புக்கும் நல்ல அமைதி தரக்கூடிய மென்மையான மூச்சு பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அது ஒன்றும் ஒரு கடினமான பரிகாரமோ அல்லது கடமையோ கிடையாதுங்க. உங்களை நீங்களே ஆசுவாசப்படுத்திக்கிற ஒரு இனிய தனிமை தருணம். அதே போல மனதோட அழுத்தத்தினால ரொம்ப சுவையான உணவுகளை தேடி உங்க மனம் அலைபாயும் போது உங்க உடலுக்கு எது தேவையோ அதை மட்டுமே அளவாக ரொம்ப அன்போடு உட்கொள்ளுங்க. ஏன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் தாங்க நீங்க ஈட்டக்கூடிய மிக பெரிய செல்வம். ஆழமா கவனிச்சீங்கன்னா ஏற்கனவே பலவிதமான குடும்ப சுமைகளை சுமந்துகிட்டு இருக்கிற உங்களுடைய தோள்கள்ல குடும்ப பொறுப்புகள் இன்னும் சற்று கூடுதலாக சேர வாய்ப்பு இருக்குங்க.
ஆனா அதுக்காக நீங்க தளர்ந்து போயிடாதீங்க. இவை அனைத்தையும் தாங்கி எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அத்தனை பெரிய விசாலமான இதயம் உங்ககிட்ட இருக்குங்க. ஏதோ ஒரு சின்ன மலத்தாங்கலால உங்களை விட்டு பிரிந்து சென்ற உங்க சொந்த உறவுகள் எல்லாரும் உங்களுடைய மாசற்ற அன்போட ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் உங்களை தேடி ஓடி வருவாங்க. உங்க உடன்பிறப்புகளுக்குள்ள ஏற்படுகிற சிறு சிறு குழப்பங்களுக்கு உங்களுடைய அன்பான வார்த்தைகளே ஒரு சிறந்த மருந்தாக அமையப் போகுது. அவங்க எல்லாரையும் ஒன்னு சேர்க்கிற அந்த புனிதமான பொறுப்பை எந்த விதமான சலிப்புமே இல்லாம ஒரு மெல்லிய புன்னகையோட நீங்க மகிழ்ச்சியா ஏத்துக்குவீங்க. குடும்பத்தோட ஒரு பலமான ஆணி வேராக நீங்க மாறி அனைவரையும் எந்த ஒரு குறையும் இன்றி நிழல் தந்து காப்பீங்க. இதுவரைக்கும் நீங்க தொட்டதெல்லாம் நஷ்டமாகி அது உங்களுடைய நம்பிக்கையை சற்றே சிதைத்திருக்கலாங்க. ஆனா இனிமே நீங்க செய்ய போகிற சின்னஞ்சிறு நற்காரியங்களும் நீங்க போடுகிற சிறு முதலீடுகளும் கூட ஒரு பெரிய ஆலமரமாக வளர்ந்து உங்களுக்கு நல்ல பலன் தரப்போகுதுங்க. உங்களோட தொழிலிலையும் உழைப்பிலையும் யாராலும் அசைக்க முடியாத ஒரு மாபெரும் வளர்ச்சிய கண்ணு முன்னாடியே பாப்பீங்க. சமூகத்துல உங்களுடைய தகுதியும் கௌரவமும் யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு உன்னதமான நிலையை அடைய போகுது. கடந்த காலங்கள்ல ஏற்பட்ட இழப்புகளை நினைச்சு இனி ஒருபோதும் நீங்க இரவுகள்ல கண்ணீர் சிந்த தேவையே இல்லைங்க. ஏன்னா அந்த இழப்புகள் அனைத்தையும் ஈடுகட்டுகிற அளவுக்கு நல்ல அமைதியும் சிறப்பும் உங்களை தேடி மழையாக பொழிய காத்துக்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே சொல்ல போனா இதைவிட ஒரு அழகான மாபெரும் அதிசயம் உங்க வாழ்க்கையில இனி நிகழ போகுதுங்க. உங்களை எப்படியாவது வீழ்த்தணும்னு நினைச்சவங்க கூட உங்களுடைய காந்தம் போன்ற அன்பான பேச்சால ஈர்க்கப்பட்டு உங்களுக்கு உற்ற நண்பர்களா மாற போறாங்க. ஒரு காலத்துல உங்களை ரொம்ப காயப்படுத்திய அதே நபர்கள் உங்க வார்த்தைகள்ல உள்ள நிதர்சனமான உண்மைய முழுமையா உணர்ந்து உங்க பக்கம் வந்து நிப்பாங்க. நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒரு தெய்வீகமான ஈர்ப்பும் எல்லோரையும் அரவணைத்து செல்கிற மென்மையும் இனி குடிக்கொள்ள போகுது. நீதிக்கும் தர்மத்திற்கும் அதிபதியான அந்த சனி பகவான் உங்களை தண்டிப்பதற்காக இங்க வரலைங்க. மாறாக உங்களோட இத்தனை கால தவத்திற்கும் நீங்க சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஒரு அற்புதமான விடை அளிக்கவே இந்த பிரம்மாண்டமான மாற்றங்களை உங்களுக்காக கட்டமைச்சுக்கிட்டு இருக்காருங்க. உங்களுடைய இருண்ட வாழ்வில நிச்சயம் விடியல் வருங்க. எதற்கும் கலங்கவே கலங்காதீங்க. ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு தோள் கொடுக்க உங்களுக்காக நான் என்றென்றும் இருப்பேனுங்க. கடந்த காலங்கள்ல நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசிய சில வார்த்தைகளை நினைச்சு அப்படி நாம சொல்லியிருக்க கூடாதோ, இதனால என் அன்பானவர்களுக்கு ஏதேனும் பெரிதாக பாதிப்பு வந்துருமோ அப்படின்னு பல இரவுகள்ல நீங்க தூக்கத்தை தொலைத்து தவித்திருப்பீங்க. உங்களோட அந்த தவிப்ப நான் ரொம்ப முழுமையா அறிவேனுங்க. இனிமே அந்த பழைய நினைவுகளை சுமந்துகிட்டு உங்களை நீங்களே வருத்தி கொள்ளாதீங்க. அந்த பழங்கதைகளை, நடந்து முடிந்த கசப்பான நிகழ்வுகளை அப்படியே முற்றிலுமா மறந்துடுங்க. உங்களுடைய மனசுமை முழுவதையும் நான் வாங்கிக்கிறேனுங்க. நீங்க இனி எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம ரொம்ப நிம்மதியாயிருங்க. இந்த இக்கட்டான நேரத்துல நீங்க தனியாக இல்லைங்க. நாம 2 பேரும் இணைந்து இதை கடப்போம். இதுவரைக்கும் உங்களுக்குள்ள உறங்கி கிடந்த நீங்களே சரிவர அறியாத பல புதிய திறமைகள் இனி பிரகாசமாக வெளிப்பட போகுது. இது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர் அப்படின்னு கூட சொல்லலாங்க. உங்களோட ஒவ்வொரு பேச்சிலையும் ஒரு விதமான வசீகரமும் யாருக்கும் அஞ்சாத ஒரு தெய்வீக தைரியமும் புதுசா பிறக்க போகுது. உங்களுடைய நேர்மையான வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய அங்கீகாரமும் அனைவரின் மனமார்ந்த பாராட்டும் நிச்சயம் கிடைக்கும். உங்களை சுற்றி இருக்கிற உலகம் உங்களை உச்சி முகர்ந்து கொண்டாட தொடங்குகிற ஒரு அற்புதமான நேரம் இதுங்க. மாதம் பிறந்தாலே அடுத்தடுத்த செலவுகளை எப்படிடா சமாளிப்பது அப்படின்னு பொருளாதார ரீதியாக நீங்க பட்ட கஷ்டங்களும் அந்த நெருக்கடிகளும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. அந்த இருண்ட நாட்கள் எல்லாமே முடிஞ்சு போச்சு. கவலை வேண்டாங்க. நீங்க சிறுக சிறுக சேமித்து வைக்கிற தொகை கூட பன்மடங்காக உயர்ந்து பணப்பற்றாக்குறை அப்படிங்கிற வார்த்தையே உங்க அகராதியில இருந்து முற்றிலுமா மறைய போகுது. உங்களோட நீண்ட நாள் தேவைகள் எல்லாமே எந்த ஒரு தடையும் இன்றி நிறைவேறும். இந்த அழகான மாற்றத்தின் போது உங்களுடைய வலிகளை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தோள் கொடுக்க ஒரு நல்ல நண்பனையோ அல்லது உங்களை சரியான பாதையில வழிகாட்டுகிற ஒரு சிறந்த குருவையோ உங்க அருகிலேயே எப்பவும் வச்சுக்கோங்க. அவங்க உங்களோட மனக்காயங்களுக்கு ஒரு இதமான மருந்தாக இருப்பாங்க.
அப்போதாங்க உங்க குடும்பத்திலையும் உங்க அடிமனதிலையும் ஒரு ஆழமான உண்மையான மகிழ்ச்சி எப்பவுமே நிலைச்சிருக்கும். உங்க உற்றார் உறவினர்கள்ல சிலர் கூட இவன் இனி தன் வாழ்க்கையில முன்னேறிடுவானா அப்படின்னு உங்களை பார்த்து ரொம்ப ஏளனமா சிரிச்சிருக்கலாம். அவங்களோட அந்த சுடு சொற்கள் உங்க நெஞ்சில ஈட்டியாக பாய்ந்திருக்கும். ஆனா என் அன்பான சொந்தங்களே, அவங்க கிட்ட போய் வாதாடி உங்களுடைய பொன்னான நேரத்தை வீணாக்கவே வீணாக்காதீங்க. அவங்களுக்கு நீங்க வாய் வார்த்தையாக எந்த ஒரு பதிலும் சொல்ல வேண்டாங்க. நீங்க மிக சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து காட்டுவது ஒன்றுதாங்க அவங்களுக்கான மிக சரியான பதிலடி. உங்களோட அந்த அமைதியான வெற்றி அவங்க வாயை அடைக்கிற ஒரு மருந்தாக கட்டாயம் அமையுங்க. இந்த சனி வகக்கிர பயிற்சி நமக்கு ஏதேனும் புதிய கெடுதலை தந்துடுமோ அப்படிங்கிற தேவையற்ற அச்சம் உங்க மனசுல ஒட்டிக்கிட்டு இருந்தா அத முதல்ல வேரோடு பிடுங்கி எரிஞ்சிடுங்க. உங்களுக்கு ஒரு பலமான அரணாக, ஒரு பாதுகாவலனாக உங்களுக்காக நான் எப்பவுமே இருப்பேனுங்க. மனித மனத்தோட மிகப்பெரிய எதிரியே நாம எடுக்கிற முயற்சிகள் தோற்று போயிடுமோ, நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படிங்கிற அந்த ஆதாரமற்ற பயம்தாங்க. பிரம்மாண்டமான உருவமும் அளப்பரிய பலமும் கொண்ட ஒரு பெரிய யானை ஒரு சின்ன அங்குசத்தை கண்டு எப்படி பயந்து நடுங்குதோ அப்படிதான் அபாரமான ஆற்றல் கொண்ட நீங்களும் இந்த சின்னஞ்சிறு தடைகளை கண்டு மிரண்டு நிக்கிறீங்க. உங்களோட உழைப்பும் உண்மையும் ஒருபோதும் வீண் போகாது. உங்க வாழ்க்கையில நிச்சயம் விடியும் அப்படிங்கிற அந்த ஆழமான நம்பிக்கைய முதல்ல உங்க மனசுல விதையுங்க. உங்க மனதை எப்பவுமே ஒரு தெளிவான நீரோடை போல வச்சுக்க. அதிகாலையில துயிலிருந்து உங்களை நீங்களே அகத்திலையும் புறத்திலையும் தூய்மைப்படுத்திக்கோங்க. கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இனி நான் கூறப்போகிற இந்த எளிய வழிபாடுகளை நீங்க எந்த விதமான கடினமான கடமையாகவோ அல்லது விதியாகவோ எண்ணாம உங்க மனதை ஆற்றுப்படுத்துகிற ஒரு தேடலாக மட்டும் பாருங்க. அதிகாலை குளியலுக்கு பிறகு உங்க மன அமைதிக்காக திருநீரு, குளிர்ந்த சந்தனம் மற்றும் குங்குமத்தை உங்க நெற்றியில அணிஞ்சுக்கோங்க. அது உங்க முகத்துல ஒரு சாந்தத்தையும் ஒரு தெய்வீக களைப்பினையும் கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா செந்தூரமும் அரகஜாவும் அணிந்து கொள்வது உங்களுக்கு கூடுதல் நேர்மறை ஆற்றலையும் அதிர்ஷ்டத்தையும் தேடித்தருங்க. தினமும் அந்த விக்னங்களை அழிக்கிற விக்னேஸ்வரனை உங்களோட ஒரு ஆத்ம நண்பனா நினைச்சு உங்க கவலைகளை எல்லாம் அவர் காலடியில சமர்ப்பித்து மனதார வழிபடுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்களுக்கு துணையாக நிற்க அந்த ஆஞ்சநேய சுவாமியை தரிசித்து ஒரு சின்ன அர்ச்சனை செஞ்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று சற்றே தலை குனிந்து அந்த சடாரிய உங்க சிரசுல ஒரு ஆசீர்வாதமாக ஏற்றுக்கோங்க. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே உங்களுக்காக தாங்க சுழன்றுகிட்டு இருக்கு. இத்தனை கால போராட்டங்களுக்கும் கண்ணீருக்கும் ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வந்துருச்சு. இனி உங்க வாழ்க்கையில வசந்தம் மட்டுமே வீசும். எதற்கும் கலங்காதீங்க. உங்க ஒவ்வொரு அடியிலையும் நான் உங்க நிழலாக தொடர்வேனுங்க. நிஜத்தை சொல்லணும்னா காரிருள் விலகி சூரியன் உதிக்கிற ஒவ்வொரு அதிகாலையும் உங்களுக்கான புதிய நம்பிக்கைய சுமந்து கொண்டே வருதுங்க. அந்த புலர்கால பொழுதில் உங்க வீட்டோட பூஜை அறையில நீங்க மனதார நேசிக்கிற உங்களோட இஷ்ட தெய்வத்தையோ அல்லது உங்களை காக்கிற குல தெய்வத்தையோ நினைச்சு தீப ஒளி ஏற்றுங்க. அந்த சின்ன அகல் விளக்கோட சுடர் உங்க நெஞ்சுக்குள்ள இத்தனை காலமாக குடிக்கொண்டிருக்கிற இருளை முற்றிலுமாக விரட்டி அடிக்கட்டுங்க. இறைவனுக்கு ஒரு சிறு துளி சுத்தமான தேனை ரொம்ப அன்போடு படையலாக வைங்க. படைத்த அந்த தேனை அப்படியே விட்டுவிடாம அதை பிரசாதமாக உங்க நாவில் சுவையுங்க. அந்த தேனோட இனிமையைப் போலவே இனி உங்களோட எஞ்சிய வாழ்க்கையும் ரொம்ப தித்திப்பாக மாறப்போகுது அப்படிங்கிற ஆழமான நம்பிக்கைய அந்த நொடியில நீங்க முழுமையா உணர்வீங்க. உங்களுடைய மனசுமை அத்தனையையும் அந்த தெய்வீக ஒளியிடம் ரொம்ப நிம்மதியாக இறக்கி வையுங்க. பிறரோட பசியும் தாகமும் அறிந்து துடிக்கிற அத்தனை இளமையான மிகவும் கனிவான இதயம் உங்களுடையதுங்க. பகல் நேரங்கள்ல வெயிலோட தகிப்புல களைத்து வர்ற எளிய மனிதர்களுக்கோ அல்லது உங்க வீட்டு மாடியில வந்து அமர்கிற அந்த வாயில்லா பறவைகளுக்கோ ஆதரவற்ற ஜீவன்களுக்கோ ஒரு கையளவு உணவோ அல்லது ஒரு குவளை தண்ணீரோ கொடுத்து பாருங்க. அந்த சின்ன ஜீவன்கள் தங்களோட தாகம் தீர்ந்து உங்களை பார்க்கிற அந்த ஒற்றை பார்வையில உள்ள நன்றி இருக்கு பாத்தீங்களா? அது உங்க வாழ்க்கையில மலை போன்ற புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க.
நீங்க செய்கிற இந்த எளிய அன்பின் பரிமாற்றமே உங்களை எல்லா தீமைகளில் இருந்தும் காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கவசமாக மாறுங்க. வாரத்தோட இறுதி நாட்களான சனிக்கிழமைகள்ல உங்க மனதோட ஓரத்துல ஏதேனும் சிறு கலக்கம் எட்டி பார்த்தால் முழு முதற் கடவுளான விக்னேஸ்வரன் மற்றும் மாருதியோட சந்நிதியில சென்று சற்று நேரம் ரொம்ப அமைதியாக கண்களை மூடி அமருங்க. எந்தவிதமான பயமுறுத்துகிற மந்திரங்களும் இங்க தேவையே இல்லைங்க. ஒரு உற்ற நண்பனிடம் பேசுவதைப் போல உங்களுடைய வேண்டுதல்களை, உங்க வலிகளை அவங்க கிட்ட மனம் விட்டு பேசுங்க. இந்த கிரக மாற்றங்கள்ல என்னை எந்த ஒரு துன்பமும் தீண்டாதவாறு நீங்கள் தாங்க என்னை கரம் பிடித்து காக்க வேண்டும் அப்படின்னு உங்க முழு உரிமையையும் அவங்க கிட்ட கேட்டு பெறுங்க.